பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஒரு உயிருள்ள சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். அந்த அற்புதம் நடந்த கதை. நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம் ஒரு உயிருள்ள சாட்சியை நம்ம கேட்டு உண்மையாகவே நமக்கு இது எப்படி பிரயோஜனமாக இருக்குது என்பதை நாம் சிந்திப்போம். நம்ம மத்தியிலே மிஸ்டர் வில்லியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ நீங்க உங்க பேர் இப்போ வில்லியம் வில்லியம் கேரி. ஸோ உங்களுடைய முன்னாடி பேர் என்ன? என்னுடைய முன்னாடி நேம் சின்னசாமி. சின்னசாமி. ஸோ நீங்க ஒரு இந்து மதத்துல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமா. ஸோ நீங்க எப்படி இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்குள்ள நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்கன்றதை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? கரெக்டா 2026 பாஸ்டர். 2026 தான், சாரி 2016 2016 என் வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் மூலியமா தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள காரணமா இருந்தது. என்னன்னா 2016 என் அப்பாவோட டெத். அது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு அப்பா இறக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் போகுது. அப்புறம் வாழ்க்கையில ஒரு வெறுமையை நான் பார்த்தேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு கையில நிக்காத காரணம். இன்னொன்னு ஒரு உண்மையான அன்பு இல்லாம ஏங்கிட்டு இருந்த நாட்கள் அது. நான் என் லைஃப்ல எதெல்லாம் நான் ஆசைப்பட்டேன்னா எதுவுமே எனக்கு நடக்கல. அந்த சூழ்நிலை தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வெறுத்தேன். அப்பதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சூழ்நிலை ஒரு நாள் வந்தது. ஓகே. நீங்க அதுக்கு முன்னாடி எங்கெங்கயோ நீங்க நடந்தெல்லாம் போயிருக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்க சாட்சியில் நீங்க சொல்லிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நடந்து போயிருக்கேன்னா இங்கிருந்து நான் கீழ் திருப்பதி வரைக்கும் போயிட்டு மேல் திருப்பதி வரைக்கும் நான் நடந்து போயிருக்கேன். 3 டைம்ஸ் போயிருக்கேன். அதே போல மாதா கோயிலுக்கு, மாதா கோயில்ல இங்க அடையாறுல இருக்க மாதா கோயில், பெசநகர்ல இருக்க கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் நடந்து போயிருக்கு. ஏதாவது வேண்டிக்கிட்டு போவீங்க? வருஷம் எதனா வேண்டிட்டு போவேன். வேண்டிக்கிட்டு போன காரியங்கள் நடந்ததா? இது வரைக்கும் நான் விரும்பினது எதுவுமே நடந்தது இல்லையா லைஃப்ல. வெறுமை தான் பாத்துருக்கேன். அது எல்லாத்துலயும் ஒரு வெறுப்பு அதிகமாயிட்டு எதுக்குடா வாழன்ற ஒரு நிலைமைக்கு சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கு. ஓகே. சோ சூசைட்லாம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பா அட்டெம்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதோட சூழ்நிலை தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னு. நீங்க அதெல்லாம் ஜெயிச்சு நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை கர்த்தர் உங்க மேல கண்ணை வச்சு உங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு எப்படியோ உங்களை அதுல இருந்து பிடியில இருந்து கொண்டு வந்தார். ஸோ நீங்க முதல் நாள் ஒரு தடவை சர்ச்சுக்குள்ள வந்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. சும்மா தான் பார்க்கணும்னு வந்தீங்க, என்ன கேள்வி கேட்டு போனீங்க. எதுக்காக வந்தீங்க? நான் முதல்ல சர்ச்சுக்கு வரணும்னா வரல. என் தம்பி என் கூட நாங்க அதிகமா பாவங்கள் செஞ்ச நாட்கள் அது. அந்த டைம்ல அவன் என்கிட்ட சொல்லும் போது நான் மனம் திரும்பிட்டேன், இதுக்கப்புறம் நான் பாவமே செய்ய மாட்டேன், அது மாதிரி இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது எனக்கு கோவம் வந்தது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி அங்கிள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது யாரா அந்த ஆன்டி அங்கிள், நானும் ஒரு கை பார்த்துலான்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு யூத் மீட்டிங். அவன் என்ன சொன்னான், நான் உங்ககிட்ட அதிகமா பேச மாட்டேன், நீ எதா இருந்தாலும் அங்க உட்காந்துட்டு கேளு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்க சொன்னான். வர உங்க ஆன்டியா உங்க அங்கிள ஒரு கை பார்த்துடலான்ற ஒரு முடிவா தான் வந்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது அந்த டைம்ல. என்ன ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஓகே, காட் இருக்காரு, காட் இல்லைன்ற சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது இந்த இடத்துல நான் வர வேண்டிய காரணமா இருக்கு. அப்போ அந்த கேள்வி என்னன்னா, கடவுள் இவர் தான் கடவுள்னா, ஜீசஸ் தான் கடவுள்னா, அவர் என் வாழ்க்கையை பத்தி பேசணும் அப்படி ஒரு எண்ணத்துல ஒரு சைட்ல ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில வந்தாலும், இன்னொரு சைட்ல இந்த பாஸ்டர்ஸ் இந்த ஆன்டி அங்கிள் மிரட்டுறதுக்காக தான் வந்தேன். பட் எல்லாரையும் மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருந்து. ஆனா அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல ஒரு சேஞ்சஸே நான் பார்த்தேன். ஆமா, கண்டிப்பா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த மீட்டிங்ல உட்காந்து நீங்க கவனிச்சீங்க எல்லாத்தையும். ஆனா போகும்போது என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டீங்க, என்ன நீங்க எல்லாரையும் மாத்துறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டேன், அதெல்லாம் வர முடியாது, எனக்குலாம் டைம் இல்லை, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி இருந்த ஆளை கர்த்தர் எவ்வளோ அழகா மாத்தி வச்சிருக்கிறாரு. இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு கடன் பிரச்சனையில வந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கடன் பிரச்சனை பேசுறதுக்கு முன்னாடி உங்க வேலையை பத்தி சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன வேலை செய்றீங்கன்ட்டு. நான் என்ன வேலை செய்யறேன்னா, கடன் நேம் போர்ட்லாம் இருக்கு, எல்இடி ஒர்க், ஏசிபி ஒர்க், அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க், பேனர் ஒர்க் எல்லாம் இருக்கு. அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ ஆளுங்களை வச்சு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு. ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனையில எல்லாம் இருந்தீங்க, அதை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. எப்படி கர்த்தர் உங்களை அந்த கடன் பிரச்சனையில மீட்டு எடுத்தார்?
கடன் பிரச்சனை அது ரொம்ப நான் வேலைக்கு போனதுல இருந்து கிட்டத்தட்ட 2016 முடிகிற டைம் வரைக்கும் நான் கடன் என்ற ஒரு 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 விஷயத்துல மாட்டிருந்தது எனக்கு தெரியவே இல்லை. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கடன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். சீட்டு கட்டிட்டு இருந்தேன், தண்டல் கட்டிட்டு இருந்தேன். இப்படியே என் லைஃப் முடிஞ்சிருமான்ற ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் நைட் என்ன ரொம்ப டிப்ரெஷன்ல ஆயிட்டு எதுக்குடா வாழணும்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது தான் உங்ககிட்ட நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது, அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது நீங்க தான் சொன்னீங்க நீ நேர்ல வாப்பான்னு சொல்லிட்டு கூடும்போது நைட் ஒரு 11:30 இருக்கும். அன்னைக்கு நீங்க உட்காந்து நீங்களும் பாஷா ஐயாவும் உட்காந்து நீங்க கவுன்சிலிங் கொடுத்தீங்க. அன்னைக்கு சொன்னீங்க ஒரு வார்த்தை, நீ கடன் வாங்கிட்டு இருந்த, அது நீ வாங்கினியோ இல்லையோ உங்க வீட்டுல வாங்கினாங்களோ, இதுக்கப்புறம் நீ ஒரு முடிவு பண்ணு, நீ வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணு, கடவுள் எல்லாத்தையும் அடைக்க செய்வார். நீங்க ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான் கொடுத்தீங்க. அது என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றத்தை கொடுத்துச்சு. சூப்பர். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், ஒரு ரூபா கூட யார்கிட்டயும் கை நீட்டி கடன் வாங்க கூடாதுன்னு. இன்னி வரைக்கும் யார்கிட்ட நான் கடன் வாங்காம தான் கடந்த 10 வருஷமா. சூப்பர் சூப்பர். ஒரு 10 வருஷமா கர்த்தர் உங்களை கடன் வாங்காம நீங்க எடுத்த முடிவுல நின்னதுனால கர்த்தர் உங்களை காப்பாத்தினாரு. அப்புறம் இன்னொன்னு கூட, நீங்க ஆண்டவருக்கு அந்த தசம பாகம் எடுத்து வைக்கிறதுல, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல, ஊழியத்துல செய்யறதுல எல்லாம் ரொம்ப நல்லா ஒரு பங்கு எடுப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ அது எந்த அளவுக்கு உங்களை மாற்றுச்சு, உங்க வாழ்க்கைய மாத்துச்சு, உங்களுடைய வாழ்க்கையுடைய பிசினஸ் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு காசு வருதுன்னா அதுல இருந்து உடனே நீங்க எடுத்து வைக்கணும்னு சொல்லுவீங்க. உடனே முதல்ல நான் தசம பாகம் எடுத்து வச்சிருவேன் ஆண்டவருக்கு, அதுக்கப்புறம் தான். அதனால கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. டெய்லி ஒரு பிசினஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு என் லைஃப்ல. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடிக்கடிக்கு நான் அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன அந்த அந்த காரியத்தை எனக்கு அனுமதிக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். முக்கியமா எப்படின்னா, கடந்த 2017 to 18, 19 வரைக்கும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல வேலை இல்லாம ரொம்ப இருந்தேன். அந்த சூழ்நிலை கடவுள்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணு சொல்லி கடவுள் என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், ஒரு உடன்படிக்கை தசம பாகன்ற ஒரு உடன்படிக்கை நான் பண்ணேன். என்னன்னா, நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நான் உங்களுக்கு அதுல ஒரு பங்கு கண்டிப்பா கொடுத்துட்றேன். அதே மாதிரி காணிக்கை நான் கொடுத்துட்றேன். ஒரு உடன்படிக்கை காணிக்கை இவ்வளவுதான் கொடுக்குறேன்ற ஒரு உடன்படிக்கை நான் பண்ணேன். ஒரு மீட்டிங் நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன். ஊழியத்துக்கு நான் எவ்வளவு முடியுமோ என்னால முடிஞ்சது நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை கடவுளை நான் பண்ணும்போது, கடந்த 2018 இருந்து இன்னைய வரைக்கும் அந்த உடன்படிக்கையில இன்னி வரைக்கும் நான் மீறினதே இல்லை. நான் 50 ரூபாயில இருந்து வேலைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு கட்டத்திலும் கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் என்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்காரு. சில சூழ்நிலைகள் தடுமாறினாலும் நான் விசுவாசத்தோட உட்காரும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் இது வரைக்கும் குறை இல்லாம நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா, ஆண்டவர் நான் திருப்ப கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை எப்படி நிறைவேற்றி ஒரு உயிருள்ள சாட்சியா உங்களை இன்னைக்கு நம்ம மத்தியில உட்கார வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ஆண்டவர் மட்டும் தான் இதை செய்ய முடியும். ஆண்டவர் மட்டும் தான் வாழ்க்கையை மாற்ற முடியும். சுவிசேட்டுக்கு போன உங்களை மாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. கடன்ல இருந்தவங்களை கர்த்தர் மாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. வாழ்க்கை வெறுப்புல இருந்தீங்க, எங்கெங்கயோ நடந்துட்டு வந்தீங்க, என்னென்னமோ செஞ்சுட்டு வந்தீங்க, அதெல்லாம் மாத்தி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறானா, நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க எடுத்த அந்த ஒரு 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 முடிவு, ஒரு திட்டமா எடுத்தீங்க. இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் நான் ஆண்டவருக்காக இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். அதனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? உங்க வேலையை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஊழியம் எப்படி செய்றீங்க? நான் இதையே நான் ஒரு உடன்படிக்கை கடவுள் நான் பண்ணேன். என்ன பண்ணுனா, ஒரு நாளுக்கும் நான் சந்திக்கிற இல்ல நான் பேசுற ஒரு நபர்கிட்ட என் வாழ்க்கையில நடந்த சாட்சிகளையும் சரி, கர்த்தர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவரு, எவ்வளவு அன்புள்ளவர்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் சந்திக்கிற எல்லாருக்கிட்டையும் எப்படியாச்சும் ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணேன். அதே போல இன்னைய வரைக்கும் நான் செஞ்சுட்டு வரேன். அது நான் அவங்களுக்கு நான் கொடுக்குற அந்த 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 அன்பு அவங்க வாழ்க்கையை ஒரு சேஞ்சஸ் பண்ணி அவங்களே சாட்சியா என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அது அநேகர்கிட்ட அவங்க போய் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு என் லைஃப்ல என்கிட்ட அப்படிப்பட்ட அன்பை செலுத்தினாங்க. அந்த அன்பை இன்னைக்கு நான் செலுத்திட்டு தான் இருக்கேன். முக்கியமாக வில்லியம் கேரி, ஏன் அந்த பேர் எனக்கு வந்ததுன்னா, அதை நான் கண்டிப்பா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும். எனக்கு மிஷனரி ஒரு பாடத்தை தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க இந்த ஓப் சென்டர் சபை. இந்த சபைக்கு நான் வந்தது எனக்கு மிஷனரியோட தாகத்தை மட்டும் கொடுத்தால எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க எல்லா மிஷனரிஸும்.
நானும் அப்படியாச்சும் ஒரு துளியாச்சும் வாணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் நடந்துட்டு கண்டிப்பா இருக்கேன். கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் ஆனா கர்த்தர் என்னை எடுத்து உபயோகப்படுத்த ஒரு விசுவாசத்தோட காத்துட்டு இருக்கேன். ஒரு ம். நாள் அதை நான் நடந்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இன்னும் எடுத்து கண்டிப்பா உபயோகப்படுத்துவாரு விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா மிஷினரியா வாழணும்னாக்கா உண்மையாகவே நிறைய வாழ்க்கையில தியாகங்கள் தேவை. தியாகங்கள் மட்டும் இல்ல, ஜெபங்கள் தேவை. ஸோ அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்த்துருக்குறோம். ஸோ அதை தான் நம்ம யூத் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு நீங்கெல்லாம் இவ்வளோ ஒரு ஜெப வீரர்களாகவும் ஜெபிக்கவும் இந்த வாலிப வயசுல கர்த்தருக்காக நீங்க நிக்கிறீங்கனாக்கா இவ்வளோ வைராக்கியமா இன்னும் கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். அதுல டவுட்டே கிடையாது. அப்புறம் இந்த சின்னசாமி என்ற பேரை நீங்க எப்படி மாத்துனீங்க? எப்படி அந்த அந்த ரூட்டுக்குள்ளலாம் போயிட்டு பயங்கரமா அழகா மாத்தி வச்சிருக்கீங்க. உங்க பேரையே மாத்தி வச்சிருக்கீங்க ஃபுல்லாவே. இப்ப உங்க உங்க ரேஷன் கார்டுல இருக்காது, உங்க சர்டிபிகேட்ல இருக்காது, எதுலயுமே இருக்காது. இருக்காது. சரி அந்த கதைய சொல்லுங்க. எனக்கு வந்து சின்னசாமின்ற பேர் இருந்தது வந்து எனக்கு ஒரு ஒரு மாதிரியா இருந்தது. ம். எனக்கு நான் கிறிஸ்டியானிட்டி ஆண்டவரை ஏத்துக்கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால எனக்கு அந்த பழைய பேக்ரவுண்ட் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். ம். அதுக்கப்புறம் நான் சென்னையில ம். கெசட் ஆபீஸ்ல போய் என்னுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக பதிவு பண்ணி ம். என்னுடைய சேஞ்ச் முதல்ல ஆதார் கார்டுல எல்லாத்தையும் ஒன்னொன்னா ப்ராப்பரா எப்படி எப்படி பண்ண முடியுமோ எல்லாமே கைட் பண்ணாங்க எனக்கு. அந்த கைடன்ஸ்லயே நான் வந்து எனக்கு அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க கைட் பண்ணும்போது எதுக்காக மாத்தினேன் சொல்லி எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு அவரு செஞ்ச நன்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து செஞ்ச நன்மை. அதனால என் அடையாளம் மாறணும். நான் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை நான் காட்டணுன்றதுக்காக தான் எனக்கு பழைய அடையாளம் வேணாம். அதனால நான் எல்லாத்தையும் மாத்தினேன். ஆனா இதே சின்ன சுவாமி தான் கிறிஸ்தவங்கள பார்த்தாலே பிடிக்காது. பிடிக்காதுன்றதுல ஒரு அருவருப்பா இருக்கும். அவங்க இந்த லபலபான்னு கத்திட்டு இருப்பாங்க. அல்லேலூயான்னு கத்துவாங்களா? எனக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் கிறிஸ்டின் தான். காலையில எழுந்து அல்லேலூயா அல்லேலூயா கத்திட்டே இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கல எனக்கு அந்த நாட்கள்ல. ஆனா ஒரு கிறிஸ்தவத்தை பார்த்தாலே பிடிக்காது. கண்டிப்பா பிடிக்காது. ஆனா எப்படி கர்த்தர்ல அந்த பிடிக்காதவங்கள தான் ஒரு சவுலா இருந்த உங்கள கர்த்தர் பவுலா மாத்திட்டாரு இல்ல? சோ இன்னும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தீர்மானம் வச்சிருக்கிறாங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கவே முடியல. அது இல்லாம கர்த்தர் உங்களுக்குள்ள நல்ல ஒரு வைராக்கியமான தாகத்தை கொடுத்தாரு. இதுக்கு நடுவுல நான் ஒண்ணு பார்க்கிறேன். நீங்க வந்த புதுசுல பயங்கரமா பிசாசால அலைக்கழிக்கப்பட்டீங்க. அது உங்க அம்மாலாம் வந்திருந்தாங்க அப்போ. அவங்கலாம் கண்ணால பார்த்தாங்க. அந்த பிசாசு சொன்னது, நானு உங்க தலை மேல கைய வச்சு ஜெபம் பண்ணோனே அந்த பிசாசு சொல்லுது, "இவங்க அப்பாக்கு நான் என்ன வியாதிய குடுத்தனோ, அதே வியாதி தான் இந்த பையனுக்கும் நான் குடுத்து சாகடிக்க வந்திருக்கிறேன்." அப்படின்ட்டு அந்த பிசாசு ரொம்ப தெளிவா பேசிட்டு, "ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு 4, 5 பேர் உங்கள போட்டு இழுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி அப்படியே ஒரு அலைக்கழிச்சு மேல சுத்தி கீழ விழுந்தீங்க. சபையே பார்த்தாங்க." இப்படிலாம் ஒரு பிசாசு பிடியில இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? நீங்க வந்த புதுசுல, இந்த இப்படிலாம் ஒரு இருந்த பிசாசு பிடியில, இன்னைக்கு கர்த்தர் மாத்தி உங்கள எப்படி அழகா கொண்டு வந்து வச்சிருக்கிறாருல்ல? ஸோ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றியா இருக்கணும்? எந்த அளவுக்கு நம்ம வாழணும் ஆண்டவருக்குன்னு ஒரு உங்களுக்குள்ள என்ன ரோஷம் இருக்குது? எனக்கு இந்த விஷயத்துல மட்டும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நான் ஒரு இருள்ல இருந்த ஒரு ஃபீலிங் என் லைஃப்ல நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நன்மையை நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். கண்டிப்பா. என் வாழ்க்கை மாறிச்சு. எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து கோட் ஷூட் போடணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து கோட் ஷூட் வந்து போடுற அந்த அந்த எண்ணங்கள் வந்து கொடுத்ததே சின்ன வயசுல இருந்தாலும் அதை நீ போடுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணது இந்த ஹோப் சென்டர் சபை தான். என்னை அழகு பார்த்தது. அப்புறம் கடவுளை பத்தி என்னால பேச முடியுமா, நான் அதுக்கு தகுதியானவனான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் தகுதி பெற்றவர்கள் என்று இந்த ஹோப் சென்டர் சபை எனக்கு சொல்லிக் கொடுத்து, போதவர்களாகிய நீங்களே எனக்கு எவ்வளவு கைட் பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப மன உடைஞ்சு அழுதுருக்கேன், பலவீனப்பட்டிருக்கேன். நான் இந்த இந்த ஊழியத்துக்கும் இந்த இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு எதுக்கு நான் தகுதி இல்லைன்ற எண்ணும் போதெல்லாம் ஒன்னே ஒண்ணு நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் உண்மையிலே அன்பா இருக்காருன்னு சொல்லிட்டு உன்னதான் தேடுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்கரேஜா நீங்க சொல்ல ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு மெசேஜ்லயும் சரி இன்னும் என்ன ஆண்டவருக்குள்ள எழும்புறதுக்கு எவ்வளவு பலனா இருந்தது. கர்த்தர் இவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து வந்து என்னால மறக்கவே முடியாது. நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனை கேட்கறது ஒண்ணுதான், நன்றி உள்ள இருதயத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு. சொத்து பணம் எதுவுமே வேண்டாம், உமக்கு நன்றியா இருக்கிற அந்த எண்ணத்தை மட்டும் கொடுங்க நான் கேட்பேன். நீங்க அடிக்கடி ஒரு சாட்சியை சொல்லுவீங்க, நான் என்னைக்கு கடவுளுக்காக நான் கொடுக்க ஆரம்பிச்சேனோ என்னுடைய பைக்ல டேங்க்ல கூட ஆண்டவர் குறையவே வைக்கல. அதை சொல்லுங்க.
நான் கடவுளோட உடன்படிக்கை பண்ணும்போது இது நான் பெட்ரோல் என் வண்டி வாங்கின புதுசுல இருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 9 வருஷமா ஒரு நாள் கூட என் வண்டியில வந்து பெட்ரோல் ட்ரை ஆனதே கிடையாது. நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவேன். பெட்ரோல் போடும் போதும் என்ன சொல்லுவேன்னா, டேய் இந்த பெட்ரோல் போட காசு கொடுத்தவர் நீர் தான், இந்த வண்டியில இதுக்கப்புறம் நான் ட்ரை பார்க்க கூடாது, நெக்ஸ்ட் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் போட நீங்க காசு கொடுங்க, நான் உங்களுக்கு கரெக்டா தசமமாக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதே போல ஊழியத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய பங்கு நான் தரேன்னு சொல்லிட்டு கடவுளை நான் உடன்படிக்கை பண்ணேன். அந்த உடன்படிக்கையில பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய நடையில, உடையில, உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் முழுமையா உங்களை மாத்தினார். சர்ச்சில் வந்து சங்கீதம் பேசுற அளவுக்கு, சர்ச்சில் வந்து நீங்க பிரசங்கம் பண்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார் உங்களை. அது உண்மை, உண்மை. நாங்க எங்க கண்ணால பாக்குறோம். சோ ஒரு உண்மையான ரட்சிப்பு கொடுத்தாருல, ஒரு டூப்ளிகேட் ரட்சிப்புலாம் கிடையாது. அந்த ரட்சிப்பை நீங்க எப்படி உணர்றீங்க? நான் அதுக்கு ஏன்னா சிலர்லாம் அப்படியே சர்ச்சுக்கு போனாலே ரட்சிக்கப்பட்ட நினைச்சுக்கிறாங்கல்ல. உங்களுக்கு வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா, பாவத்தை அறிக்கை விடணும், நம்ம பாவத்தை விட்டுடணும், அதான் ரட்சிப்பு. நான் பாக்குறேன் இந்த 10 வருஷத்துல நல்ல மாற்றங்கள், உயர்வதான் உங்களுடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன்னு ஒழிய எந்த குறையும் நான் பார்க்கல. ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே வராரு. சோ அந்த ரட்சிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரட்சிப்பு எனக்கு நான் முதல்ல போன சபை வந்து எனக்கு இந்த ஓக் சென்டர் சபை தான். நான் இதுக்கு முன்னாடி வேற சபைக்கு போயிருக்கேன். என்ன எதுக்கு போயிருக்கேன்னா, கிறிஸ்துமஸ் டைம்ல காஃபியும் பண்ணும் கொடுப்பாங்க, அதனால சாப்பிட போயிருக்கேன் முன்னாடி ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. பட் ரட்சிப்பு அடைஞ்ச அந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையில வந்து, இதுக்கப்புறம் நான் எப்படி சுத்தமா இருக்கணுமே, ஐயோ ஆண்டவருக்கு பயந்து இருக்கணுமே, ஐயோ நான் பாவம் செஞ்சா நான் பிரசங்கம் பண்ண முடியாது, நான் பாவம் செஞ்சா மத்தவங்களுக்கு நான் ஆண்டவரை பத்தி சொல்ல முடியாதுன்ற ஒரு பயம் எனக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கு, இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த உணர்த்துதல் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை கடவுள் எனக்கு கொடுத்தது வந்து என்னால மறக்கவே முடியாது. இப்ப வரைக்கும் அந்த ஒரு தேவ பயம் எனக்குள்ள இருக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்றது, முக்கியமா என் சபையில இந்த ஓப் சென்டர் சபையில எனக்கு சொல்லி கொடுத்து, நீங்க சொல்லி கொடுத்து எனக்கு பாவ அறிக்கை ஒவ்வொரு நாள் நீங்க அறிக்கையிடணும். பாவத்துக்கு நீங்க அகேன்ஸ்டா என்னைக்கும் போராட கத்துக்குங்க. பாவத்தை விட்டு விலைக்கு ஓடுறத பாருங்க. பாவத்துக்கு இந்த சடங்காச்சாரம், சம்பிரதாயம், சாங்கியம் இது எல்லாத்துக்கும் நோ சொல்ல கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு சபைக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுங்க, ஆண்டவருக்கு முதல் ப்ரியாரிட்டி நீங்க கொடுத்ததெல்லாம் சொல்லும் போது இன்ன வரைக்கும் நான் அதை என் வாழ்க்கையில அப்ளை பண்ணி, காடுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி. நான் எவ்வளவு மேரேஜஸ் மிஸ் பண்ணிருக்கேன், பர்த்டேஸ் மிஸ் பண்ணிருக்கேன் என் ஃபேமிலியில, எவ்வளவு ஃபங்க்ஷன், ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். சர்ச் இருக்கு இன்னைக்கு நான் வரமாட்டேன், சர்ச் இருக்கு இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க நினைப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, பரம்பரை கிறிஸ்தவங்களே நான் எல்லா மீட்டிங் வருவாங்க, நீ நான் இப்ப போய் சேர்ந்துட்டு ரொம்ப பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. பட் ஆனா பரம்பரை கிறிஸ்தவங்களை விட உண்மையான கிறிஸ்தவ ருசிச்சவங்களுக்கு தான் இதோட அனுபவம் தெரியும்ன்றதை நான் உணர்ந்தேன். இந்த ரட்சிப்பை யாருக்காக விட்டு தரணும், விட்டு தர மாட்டேன், கிறிஸ்துவ தவிர யாருக்கும் விட்டு. உண்மையாவே கர்த்தர் வந்து உங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து இவ்வளோ வைராக்கியமா நிக்க, கர்த்தருக்காக நிக்க கர்த்தர் உங்களை உருவாக்குனார், சூப்பரா உருவாக்குனார். ஸோ எது ரைட்டு, எது செய்யக்கூடாது, எது செய்யலாம், எப்படி வாழணுன்றது ஆவிக்குரிய ஜீவித்தை நல்லா கத்துக்கிட்டீங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பத்தி பேசுங்க. அப்புறம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறத பத்தி உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகள், எப்படி உங்க ஜப இந்த வாலிப வயசுல உங்க ஜப வாழ்க்கையை நீங்க எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? நான் அதிகமா ஜப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது என் பாஸ்டர்ஸை தான் பார்ப்பேன். அவங்க காலையில ஜபம் பண்ணுவாங்க, எழுந்து காலையில அதிகாலையில எழுந்து ஜபம் பண்ணுவீங்க. ஃப்ரீயா இருக்கும்போது, அதாவது ஒரு நாளைக்கு 3க்கு மேல 5, 6 டைம் நீங்க ப்ரே பண்ணும்போதெல்லாம் நான் வரும்போதெல்லாம் பார்ப்பேன் ப்ரேயர்ல இருப்பாங்க. நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். காலையில இருந்து ஜெபம் பண்ணுவேன், ஃப்ரீயா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவேன். நான் பைக்ல டிராவல் பண்ணும்போது ப்ரே பண்ணிட்டு போவேன், துதிச்சுட்டு போவேன். அது வந்து என்ன அறியாம எனக்குள்ள ஒரு என்கரேஜிங் தரும். அதிகமா நான் வந்து கேட்கறது வந்து ஆண்டவருடைய பாடல்கள் தான். நான் எங்க போனாலும் ஆண்டவருடைய பாடல் கேட்டுனே இருப்பேன். ஒரு வார்த்தையை வச்சு அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பேன். அதே போல பைபிள் அதிகமா தியானிச்சு கேள்வி மேல கேள்வி எனக்குள்ள வந்து புதுசா கத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஆவியானவர் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட அதிகமான கேள்வி கேட்டு அநேக விளக்கங்களை எனக்கு நீங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சில கைடன்ஸ், சூப்பரான கைடன்ஸ்ல இந்தந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், இந்தந்த சத்தியத்தை இதெல்லாம் சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கடைசி காலத்தின் பொய்யான சத்தியங்கள்லாம் வந்து நம்மள தப்பான வழியில கொண்டு போயிடும் சொல்லிட்டு எனக்கு நீங்க சொல்லும் போது அந்த கோட்பாட்டுக்குள்ள நான் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் இன்னைய வரைக்கும் நீங்க கொடுத்த சத்தியம், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை எனக்கு கொடுக்கும்போது
ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இன்னொன்னு எப்பவுமே இந்த வைராக்கியத்தை வச்சு நீங்க பேசும்போது இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வருது. டிஜிட்டல் அந்த டிசைனிங்ல செய்யற ஆளு நீங்க. ஸோ இந்த செத்து போனவங்களை பத்தி அதை போட சொன்னா போட மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஏதாவது ஏதாவது வேற ஏதாவது செய்ய சொன்னா அதை கூட செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க. அதுலலாம் பயங்கரமா வைராக்கியமா இருக்கிறீங்களே, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது எனக்கு என்னுடைய பிசினஸ்ல இது ரொம்ப நான் முன்னேறதுக்கான ஒரு பாடமா தான் நான் இதை நான் பார்த்தேன். என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது எனக்கே சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி கூட என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். இது 3 மாசமா அதிகமா நடக்கிற இன்சிடென்டா இது நான் பாக்குறேன். என்னன்னா ஒரு டைம் எனக்கு இந்த ஒயின் ஷாப் பாருக்காக ஒரு பிசினஸ் கொடுத்தாங்க. ஒரு 3 lakhs கிட்ட. இந்த 3 lakhs சம்திங் மேல அவங்க பட்ஜெட் கொடுத்தாங்க. ஆனா அது பார்ல செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் குடிக்கல. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால நான் பாவம் செய்யக்கூடாது. நான் பாவம் செய்யல. என் பிசினஸ்ன்றதுல நான் அதை செஞ்சேன்னா எவ்வளவு பேர் அந்த பாவத்துல விழுவாங்க. அதனால நான் உடன்படிக்கை பண்ணேன். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அது என் பிசினஸா இருந்தாலும் இல்ல ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன். நான் அந்த கஸ்டமராண்டையும் சொல்லிட்டேன். அவங்க வந்து பிசினஸ் வேற, இது வேறப்பா, தொழில் வேற, கடவுள் வேறப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு கடவுளும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். கடவுள் என்ன ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரு, என்ன மீட்டாருன்னா உங்களையும் மீட்க தான் பாக்குறாரு. நான் அந்த பாவத்தை மத்தவங்களுக்கு துணை போக செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணேன். அப்புறம் வந்து இறந்தவங்களுக்காக இந்த போட்டோ ஃப்ரேம் பண்றதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி சில கடவுளுடைய போட்டோ வச்சு எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நீ முட்டாளு, பைத்தியக்காரன், பிசினஸ்ல இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை சொல்லும்போது நான் ஒண்ணு இல்லாம கூட இருப்பேன். எனக்கு 3 வேளை சோறு கொடுத்துருவாரு. எனக்கு அது போதும். ஆனா இந்த பிசினஸால உங்களை நான் பாவம் செய்ய விட மாட்டேன். நான் அதுக்கு துணையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி தான் இதை நான் செய்யாம இருக்கேன். எவ்வளவு பேர் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் ஆனா கடவுள் வந்து கடவுளுடைய பார்வையில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா பைபிள் எடுத்துக்கும் போது ஆபிரகாமின் தகப்பன் தேராகு இப்படிதான் இருந்தாரு. ஆனா அவரு மனம் திரும்பல. கர்த்தர் என்ன ஒரு மனம் திரும்புகளை கொண்டு வந்ததுக்காக ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப ஒரு மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க நீங்க கர்த்தருக்காக எடுக்கிற அந்த உடன்படிக்கை தான். நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ போறேன் கர்த்தருக்காக. இப்போ அந்த டாஸ்மார்க் கடையை நீங்க எடுத்து செஞ்சிருந்தீங்கன்னா அசால்ட்டா உங்களுக்கு ஒரு 3 லட்சம் வந்திருக்கும். அதெல்லாம் ஆண்டவருக்காக தூக்கி போட்டீங்க பாருங்க. நான் செய்ய மாட்டேன், என்னால இன்னொருத்தருக்கு நான் பாவம் செய்ய விட மாட்டேன், மற்ற போட்டோஸை செய்யறது அதெல்லாம் ஆண்டவருக்காக அப்படி நிக்கிறீங்க பாருங்க. இததான் கர்த்தர் பாக்குறார். இததான் கர்த்தர் பார்த்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கூட இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்க கூட டிராவல் பண்ணும். ஆண்டவர் எங்குமே நீங்க ஆண்டவரை விட்டு கொடுக்கல, கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது கர்த்தர் வந்து உங்களை எங்க எங்க வாழ்க்கையில அனுப்புனாரு. நீங்க வந்தீங்க, எங்க கிட்ட வந்தது நீங்க வேஸ்ட் ஆக்கல. அதாவது கொடுத்த சத்தியத்தை சத்தியமா எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நிம்மதியா வாழ்றீங்க. ஸோ இந்த இந்த அற்புதத்தெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பு இல்ல, இன்னைக்கும் அவர் கிரியை செய்துட்டே இருக்கிறாரு. ஸோ உங்களை மாத்தினவர் எத்தனை பேர் இந்த உலகத்துல மாத்தலாம். இந்த சாட்சியை கேட்டு இருக்கிறவங்க கூட நிறைய பேர் மாறலாம். உங்களுக்கு பிடிச்சமான வசனம் என்ன வில்லியம்? சங்கீதம் 34 சொல்லப்பட்ட வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான. கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய அன்பு மாறவே மாறாது. கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் என்று சொல்றது வந்து நீங்க எங்க வாழ்க்கையில காமிச்சீங்க. இன்னைக்கும் அதை ருசிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்காங்க. நான் வெளியே போகையில வருகையிலும் என் வேலை ஸ்தலங்கள்லயும் ஒவ்வொரு கண்கள்லயும் தயவு காண வச்சு இன்னைக்கு நல்லா சந்தோஷமா கிறிஸ்துக்குள்ள என்னை நடக்க வைக்கிறதே அவருடைய அன்பு தான். தேங்க் காட். என் ஃபேமிலி கூட இப்போ என் அக்காங்கெல்லாம் வராங்க ஆண்டவருக்குள்ள. ரொம்ப நன்றி செலுத்துற ஆண்டவருக்கு இதனாலேயே. ஏன்னா அவர் அன்பை ருசிச்சு பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் வெளியே வரும், இந்த சாட்சியெல்லாம் வெளியே வருமே. தேங்க் காட். நீங்க என்ன இவ்வளவு நடத்துறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமா. ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். சோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசித்து பார்த்து 10 வருஷமா அந்த தேவனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இல்லையா? இனிமேலும் உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துலயும் கர்த்தர் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணை காட்டி நீங்க நல்ல திருமணம் பண்ணி இப்படியே கர்த்தருக்குள்ள நீங்க போனீங்கன்னாக்கா வாழ்க்கை என்னைக்குமே சமாதானமா சந்தோஷமா சூப்பரா இருக்கும். அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது. கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நம்மளை திருப்பி நேசிப்பார். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இவ்வளவு பெரிய சாட்சி. ஸோ அந்த அற்புதம் நடந்த கதை இதுதான்.
இந்த உயிருள்ள சாட்சியை நம்ம கேட்டோம். இந்த உயிருள்ள சாட்சி கண்டிப்பா உலகம் முழுவதும் நிறைய பேர் கேட்க போறாங்க இந்த சாட்சியை. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சாட்சி, உங்களுடைய சாட்சி ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பா அநேகர் கேட்டு இதுல பயனடைய போறாங்க. எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்குதோ, யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது, இதெல்லாம் இந்த சாட்சி மூலமாக நிறைய டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு. ஸோ இந்த அற்புதமான சாட்சியை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக, ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில நீங்க வந்து பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாஸ்டர். கண்டிப்பா மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வில்லியமுக்கு மட்டும் நன்றிகள் இல்லை, இந்த ஒரு சாட்சியை உருவாக்கின தேவாதி தேவனுக்கு நாங்க நன்றிகளை செலுத்துகிறோம். அவர் தான் இந்த ஆத்மாவை பரலோகத்துக்காக ரெடி பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.